கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். சாமுவேல் போய் ஈசாவனுடைய வீட்டில் போய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை அபிஷேகம் பண்ண போறார். போகும்போது ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரவழைச்சதை உங்களுக்கு தெரியும். அதில் சம்மாவை வரவழைச்சான்னு பைபிளில் எழுதியிருக்கு. அடுத்து தன்னுடைய 7 பிள்ளைகளையும் வரவழைத்தான் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். அப்பாவுடைய பார்வையெல்லாம் இவங்க மேலே பட்டுச்சுங்க. யார் மேலே? தன்னுடைய 7 பிள்ளைங்க மேலேயும். அப்படி தானே? அதனால் அப்பா நினச்சிட்டாரு, கொஞ்சம் ஹைட்டாகவும் கொஞ்சம் வெயிட்டாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் செலக்ட் பண்ணுவார்னு நினச்சிட்டார். ஆனால் அந்த வீட்டிலேயே இல்லாத ஒரு மகன் இருக்கிறான், தாவீது. தாவீதின் மேல அப்பா பார்வை படலை, ஆனால் ஆண்டவருடைய பார்வை பட்டுருச்சு. அதனால தான் அவனுக்கு ராஜாவாகிற யோகம் வந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு கூட என்ன தெரியுமா? அவர் பார்வையில் நீ பட்டா என்று நான் பேசுகிறேன். அதை பேசும்போது உண்மையிலேயே கண்ணீர் வருதுங்க எனக்கு. நிறைய நேரத்தில் இவங்க பார்வை பட்டா நல்லா இருக்குமே, இவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தால் நல்லா இருக்குமே, இவங்க என்ன நினச்சி பார்த்தா நல்லா இருக்குமேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவங்க பார்வையெல்லாம் நம்ம மேலே படுதோ இல்லையோ, கர்த்தருடைய பார்வை தாவீது மேலே பட்டுச்சு, என் மேலே பட்டுச்சு, அது உங்கள் மேலேயும் படுன்னு நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை உன் மேல யாருடைய பார்வையும் படலையா? உன்னை நேசிச்சவங்களெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? நீ யாருக்கும் வேண்டாதவனா மாறிட்டியா? குடும்பத்தால வெறுக்கப்பட்டுட்டியா? யாருமே உன்னை கண்டுக்கிறது இல்லையா? யாருமே உன்னை விசாரிக்கிறது இல்லையா? கவலைப்படாத மகளே, மகனே, யாருடைய பார்வை உன் மேல பட்டதோ படலையோ எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு, எல்லாராலையும் மிதிக்கப்பட்டு, அவமானப்பட்டு இருக்கிற உன் மேல ஆண்டவருடைய பார்வை படும். அவருடைய பார்வை பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்து யாருமே உயர்த்தாத இடத்துக்கு தேவன் உன்னை உயர்த்தி உன் தலைய உயர்த்தி உன்னை கோபுரத்துல வச்சு அழகு பார்ப்பார் என் ஆண்டவர். ஷபாரபாலா. நீங்க காடுகளிலே நீ இருந்தால், ரொம்ப கஷ்டத்துல இருந்தால், படிப்பே இல்லைனால் கர்த்தருடைய பார்வை உன் மேல படும், நீ நல்லா இருப்ப. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். யாருடைய பார்வையும் இதை கேட்கிறவங்க மேல படலைன்னா, இன்னைக்கு ஆண்டவரே இதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய பார்வை படட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.